வணக்கம். இன்று ஹெச்ஆர்டி என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஆராய்வோம். மாதவிடாய் நிறுத்தம் என்பது உங்கள் கருப்பைகள் படிப்படியாக செயல்படாமல் போகும் ஹார்மோன் கட்டமாகும். மாதவிடாய் நிறுத்தத்திற்கு முந்தைய நிலையிலிருந்து மாதவிடாய் நின்ற பிறகு வரை ஹார்மோன் மாற்று சிகிச்சை எனப்படும் ஹெச்ஆர்டி இந்த மாற்ற காலத்தில் உதவும். எனவே நீங்கள் மாதவிடாய் நின்ற அல்லது மாதவிடாய் நிற்கும் தருவாயில் உள்ள நபராக இருந்தால் சூடான ஃப்ளாஷ்கள், மனநிலை மாற்றங்கள் மற்றும் எலும்பு ஆரோக்கியம் போன்ற அறிகுறிகளை நிர்வகிக்க ஹார்மோன் மாற்று சிகிச்சையை நீங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கலாம். ஹார்மோன் மாற்று சிகிச்சை என்றால் என்ன? உங்களுடைய கருப்பை ஹார்மோனை சுரக்காத பொழுது ஈஸ்ட்ரஜன் மற்றும் புரோகெஸ்டினை ஹார்மோனுக்கு பதிலாக வைப்பது ஹார்மோன் மாற்று சிகிச்சையாகும். இந்த சிகிச்சை மாத்திரைகளாகவோ, தோல் திட்டுகளாகவோ அல்லது அரை திண்ண கரைசலாகவோ அல்லது தெளிப்பானாகவோ இருக்கலாம். இந்த சிகிச்சை மாதவிடாய் நிறுத்தத்தின் பொழுது குறையும் ஹார்மோனை அதிகரிக்க உதவுகிறது. இந்த சிகிச்சையில் தரப்படும் ஈஸ்ட்ரஜன் சீரற்ற ஈஸ்ட்ரஜனை சீராக்குகிறது மற்றும் புரோகெஸ்டின் கருப்பையை பாதுகாக்கிறது. இதனுடைய பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாம். திடீரென உடல் சூடாகுதல், இரவில் வேர்த்தல், பிறப்புறுப்பு வறண்டு போதல் இவற்றை ஹார்மோன் மாற்று சிகிச்சை குறைக்கிறது. மாதவிடாய் நிறுத்தத்தினால் வரும் மனநிலை மாற்றம், கவலை, சோர்வு போன்ற பிரச்சனைகளை ஹார்மோன் மாற்று சிகிச்சை குறைக்கிறது. எலும்பு இழப்பை தடுத்து எலும்பு முறிவு மற்றும் எலும்பு பலவீனமாகும் அபாயத்தை குறைக்கிறது. மாதவிடாய் நின்ற 10 வருடத்திற்குள் ஹார்மோன் மாற்று சிகிச்சை செய்வது எலும்பு சம்பந்தமான நோய்களை குறைக்க உதவும். ஹெச்ஆர்டி உட்பட எந்த மருந்திலும் கருத்தில் கொள்ள வேண்டிய அபாயங்களும் பக்க விளைவுகளும் உள்ளன. உடலுக்கு ஒத்த ஹெச்ஆர்டி கூட உங்கள் ஹார்மோன்களை அவை இயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் அதே வழியில் திருப்பித் தராது என்பது உங்களுக்கு தெரியுமா? மாதவிடாய் நின்ற காலத்தில் சில வகையான ஹெச்ஆர்டிகள் ஒழுங்கற்ற இரத்தப்போக்கு ஏற்படலாம். உங்களுக்கு ஆபத்து காரணிகள் இருந்தால் மாத்திரை ஹெச்ஆர்டி இரத்த உறைவு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும். மாதவிடாய் நின்ற பெண்களில் ஒருங்கிணைந்த ஹெச்ஆர்டி, அதாவது புரோஜெஸ்டனுடன் ஈஸ்ட்ரஜன், மார்பக புற்றுநோய் அபாயத்தை சிறிது அதிகரிக்கிறது, குறிப்பாக நீண்ட காலமாக அல்லது அதிக அளவுகளில் பயன்படுத்தினால். எனவே இந்த விஷயங்களை உங்கள் மருத்துவரிடம் விவாதிப்பது அவசியம். மாதவிடாய் நின்ற ஒவ்வொரு நபருக்கும் ஹெச்ஆர்டி தேவையில்லை. ஆனால் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் கடுமையான மாதவிடாய் நிறுத்த அறிகுறிகளை நீங்கள் அனுபவித்தால் அது நன்மை பயக்கும். ஆஸ்டியோபொரோசிஸ் அதிக ஆபத்தில் இருக்கும் மாதவிடாய் நிறுத்தத்தில் உள்ள இளம் பெண்களுக்கும் இது பொருத்தமானது. உங்களுக்கு முன்கூட்டியே மாதவிடாய் நின்றிருந்தால் அல்லது முன்கூட்டியே கருப்பை பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தால், உங்களுக்கு முரண்பாடுகள் இல்லாவிட்டால் ஹெச்ஆர்டி வலுவாக பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் மாதவிடாய் நிறுத்த அறிகுறிகளை நீங்கள் அனுபவித்தால், உங்களுக்கு வழக்கமான மாதவிடாய் இருந்தாலும் கூட ஹெச்ஆர்டி உதவக்கூடும். இந்த செயல்முறையின் மூலம் உங்கள் மருத்துவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். மறுபுறம் சிலர் ஹெச்ஆர்டியை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக, ஹார்மோன் சார்ந்த
புற்றுநோயின் தனிப்பட்ட வரலாற்றை கொண்டவர்கள். இரத்த உறைவு அல்லது பக்கவாதத்தின் வரலாறு கொண்ட பெண்களுக்கு வாய்வழி ஈஸ்ட்ரோஜனை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு கல்லீரல் நோய் அல்லது சில இதய பிரச்சனைகள் இருந்தால் சில வகையான HRTகளால் உங்களுக்கு அதிக ஆபத்துகளும் ஏற்படலாம். கூடுதலாக 60 வயதிற்கு பிறகு நீங்கள் HRTயை பரிசீலித்தால் உங்களுக்கு அதிக ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. HRT உங்களுக்கு சரியானதா என்பதை தீர்மானிக்க எப்போதும் உங்கள் மருத்துவரை அணுகவும். நீங்கள் HRT எடுக்க தயங்கினால் அல்லது உடல்நல காரணங்களால் அதை பயன்படுத்த முடியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம். சில பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் சிகிச்சை வகைகள் உள்ளிட்ட மாற்று சிகிச்சை வகைகள் உள்ளன. HRT பயன்பாட்டை பொருட்படுத்தாமல் வாழ்க்கை முறை மாற்றங்களிலும் கவனம் செலுத்துவது முக்கியம். பெரும்பாலான மக்களுக்கு மாதவிடாய் நிறுத்த அறிகுறிகள் காலப்போக்கில் சரியாகிவிடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது முக்கியம். மேலும் மாதவிடாய் நின்ற பிறகு மாதவிடாய் பிரச்சனைகள், பல பெண் பிரச்சனைகள், ஹார்மோன் ஒற்றை தலைவலி மற்றும் PMS அனைத்தும் உங்களுக்கு பின்னால் உறுதியாக உள்ளன. இன்று எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மாதவிடாய் நின்ற கட்டத்தை கடந்து செல்லும்போது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளவும், உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கவும் நினைவில் கொள்ளுங்கள்.